கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். ஒரு புதிய மாதத்தை துவங்கி இருக்கிறோம். ஒவ்வொரு மாதமும் ஆண்டவர் நம்மை கருத்தாய் நடத்துகின்றார். அவருடைய வார்த்தைகளை கேட்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்கிறது. தேவன் கொடுக்கிற வார்த்தை தான் அந்த மாதத்தை கடப்பதற்கு நமக்கு பலனாக இருக்கிறது. இந்த மாதத்திலும் தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார் என்ற வார்த்தையை கொடுத்திருக்கிறார். ஆகவே எல்லா யுத்தங்களையும் கர்த்தரே செய்வார். நீங்கள் கர்த்தரோடு கூட இருந்தால் போதும். இன்றைக்கும் ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 15:55. மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே. 57வது வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இது எப்படி இருக்கிறது என்றால், ஒரு யுத்தத்தில் ஜெயித்த ஒரு யுத்த வீரன் தோற்றுப்போன தன்னுடைய எதிராளியை பார்த்து, இந்த யுத்தம் நடப்பதற்கு முன்பு என்னெல்லாம் சொல்லி என்னோடு கூட போரிட்டாய், நீதான் ஜெயிக்கப் போகிறாய் என்று சொன்னாய், உன்னை யாரும் வீழ்த்த முடியாது என்று சொன்னாய், இப்படியெல்லாம் கூக்குரலிட்ட உன்னை பார்த்து நான் சொல்லுகிறேன், உன் கூர் எங்கே, உன் ஜெயம் எங்கே என்று கேட்பதை போல இருக்கிறது. இந்த தைரியமும் இந்த விசுவாசமும் பவுலுக்கு எப்படி வந்தது? இப்படி எழுதுவதற்கு 57வது வசனம் அதன் விடையே சொல்லுகிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசு சிலுவையிலே தன் இரத்தத்தை சிந்தி மரித்து உயிரோடு எழுந்தாரே, அந்த மரணம் வல்லமை உள்ளது. மரணம் என்ற வார்த்தை உலகத்திற்கு வேறு அர்த்தத்தை கொடுக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்துவுடைய மரணம் அவரை நம்புகிற ஒவ்வொரு மகனுக்கும் மகளுக்கும் ஜெயத்தை கொடுக்கும். நீங்களும் கூட சொல்லலாம், எந்த காரியம் உங்களை சோர்வடைய பண்ணுகிறதோ, எந்த காரியம் உங்களை பலவீனப்படுத்துகிறதோ, எந்த காரியத்தில் நீங்கள் தோற்று விடுவீர்கள் என்று நினைக்கிறீர்களோ, அது மனதின் போராட்டமாக இருக்கலாம், இருதயத்தின் போராட்டமாக இருக்கலாம், கண்களோடு போராடுகிற பாவத்தின் இச்சைகளாக இருக்கலாம், உங்களை மீறி கட்டுப்பாட்டை இழந்து உங்களை செயல்பட வைக்கிற ஒரு பிசாசின் தன்மையாக இருக்கலாம். நீங்கள் என்ன சொல்ல போகிறீர்கள் தெரியுமா? உன் ஜெயம் எங்கே? என் ஆண்டவர் எனக்கு ஜெயத்தை கொடுத்து விட்டார், நீ ஜெயிக்க முடியாது, நீ தோற்று போவாய் என்று அந்த சூழ்நிலைமையை, அந்த பிசாசின் கிரியைகளை, இந்த போராட்டத்தை பார்த்து பேசப்போகிறீர்கள். ஜெயம் உங்களுக்கு சொந்தமாகிறது. உங்களுக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன். அன்பின் ஆண்டவரே, பரலோக பிதாவே, உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். என் இரட்சகர் இயேசு மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்த பொழுது சொன்ன இந்த வார்த்தையாகிய மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்ற இந்த வார்த்தையை நாங்கள் நம்புகிறோம் அப்பா. எங்களுக்கு விரோதமாக எழும்பி நிற்கிற பிசாசின் கூறுகள் எல்லாம் சிலுவையிலே முறிக்கப்பட்டதற்காய் நன்றி. அவனுடைய ஜெயம் எல்லாம் அழிக்கப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய மரணம் எங்களுக்கு பெரிய ஜெயத்தை தந்திருக்கிறதற்காய் நன்றி அப்பா. உங்கள் பிள்ளைங்க ஒவ்வொருவரும் உம்முடைய பாடு, மரணம், சிலுவையில் சிந்தின ரத்தம், இதை நினைத்து வாழ்க்கையில் ஜெயம் எடுக்க, இதை விசுவாசித்து வாழ்க்கையில் ஜெயம் எடுக்க உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரும் இரட்சகருமாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, மரணத்தின் கூர் முறிக்கப்பட்டது, பாதாளத்தின் ஜெயம் அளிக்கப்பட்டது. ஆண்டவர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு உண்டாகிற எல்லா யுத்தங்களிலும் நிச்சயமாய் நீங்கள் ஜெயிப்பீர்கள். இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள். God bless you.